நல்ல கெட்டியான கொலுசாக பார்த்து வாங்கம்மான்னு சொன்ன மாமா பேச்சை கேட்காம இந்த மாதிரி தின்னா மாடலாக வாங்க போகிறேன்னு வாங்கிட்டு வந்து அது 6 மாதத்துக்குள்ளேயே அறுந்து போச்சு. இனி அவர்கிட்ட போய் கொலுசு கேட்டோன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு கொலுசை தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டு 1 இயர் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன். என் கல்யாண கொலுசை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடையில் கொண்டு போய் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சுடு தண்ணியில் 2 ரூபாய் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். இது கூட கொஞ்சம் குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னுமே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம பிழிஞ்சு விட்ட லெமன் தோலையும் உள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் எடுத்த உடனே அழுக்கெல்லாம் போய் நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓவர் நைட் ஊறின கொலுசை இந்த மாதிரி லெமனோட தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பழைய ப்ரஷ்ஷையும் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சோன்னா கொலுசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு கொலுசு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பாலிஷ் பண்ண கொலுசு மாதிரி பளபளன்னுலாம் இருக்காது. பட் நம்ம காலில் போடுற அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். என்னோட இந்த சிம்பிள் டிப் பிடிச்சிருந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க.